உளவுத்துறை ரிப்போர்ட்ல வந்திருக்கீங்க நீங்க. என்ன சொல்லுது உளவுத்துறை ரிப்போர்ட்? சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. வெள்ள சட்டை போடுறாங்க. என்னது அது ஆக்சுவலா? எதுக்கு அப்படி போட்டு போறாங்க? என்ன அது ஸ்கூல் மார்ச் பாஸ்ட் போறாங்களா? சரி, அவங்க எங்க போறாங்க? அதே ட்ரெஸ்ஸை திரு அண்ணாமலை அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் போட்டு வந்தாங்க. அதையும் பாத்தீங்களா? அது என்னது அது? என் விசுவாசம் குணாகும். 7 மணி 8 மணில இருந்து நின்று காலைல 4 மணி வரைக்கும் நின்று வெறுப்புல ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிளாம்பாக்கத்தில். வெளியில வந்தாலும் பஸ் போறதுக்கு டிராஃபிக்ல வழி இல்லை. அப்படியா நடந்துச்சா? நிஜமா லேட்டா போனாங்களா? நான் ஒரு வீடியோ உங்ககிட்ட தருவேன், அந்த வீடியோ போடுவீங்களா? அந்த வீடியோல உங்களை மாதிரியே ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன டிராஃபிக் இருந்துச்சுன்னு தெரியல. நான் நல்லா வேலை பார்த்தேன், டயர் தூங்கிட்டேன். எந்திச்சு பார்த்தா இறங்க போறோம்னு நினைச்சா நான் இப்பதான் கிளாம்பாக்கத்தில் இருக்கேன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. அப்படிலாம் பேசுறாங்க. ஆமா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஐபிஎல் சீசன். ஆனா நம்ம வந்து யூடியூப்ல பேசுற அரசியல் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. கிரிக்கெட் வீடியோ போவே மாட்டேங்குது. நானும் பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன், தினமும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னடா எதுக்குடா கிளம்புறீங்க எல்லாரும்? இப்போ 20-21 வயசு பையன், 22 வயசு பையன் காலேஜ் விட்டு நவர மாட்டானுங்க, ஹாஸ்டல்லே இருப்பானுங்க. ஓடா ஊருக்கு நடா போய்க்கலாட்டா, எலெக்ஷனா அது என்னது? ஒன்று இவங்களுக்கு பொண்ணு இல்லை அவங்களுக்கு போடணும். இதை போட்டு என்ன மாறிட போகுது? துபாயில் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களும் அப்படித்தான். இப்போ என்னத்தை நினைச்சானுங்க, இப்போ என்ன மாறும்னு எதிர்பார்த்தானுங்க, இப்போ எதுக்கு கிளம்பி வந்தாங்க? நானும் நேற்று இருந்து யோசிச்சுக்கிட்டே இதை மாதிரி திமுக காரங்க கேட்டு பாருங்களேன். எஸ்ஆர் தான் காரணம். சார் வந்து அவ்வளோலாம் நாங்கள் ஒன்றும் முட்டலாம் கிடையாது. பெரம்பூர் தொகுதியில் ஒரு ஆர்மிக்காரர் ஒருத்தர் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துருக்குது, நவகத்துக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், டக்குன்னு ஆர்மிக்காரர் விசில் எடுத்து அடிச்சிட்டாரு. விசில் சத்தமே பிடிக்கல, வீட்டுல குக்கரை உடைக்கணும் போல இருக்கு, எல்லாமே பண்ணும்போது சத்தம் பிடிக்கல. என்ன பண்ணுவீங்க இப்ப? அப்பனா சீக்கிரம் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லைஃப்க்கு, ஒரு ஸ்காண்டினேவியன் லைஃப்க்கு தமிழ்நாடு போகும். நாங்களாம் என்ன பண்றது? வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா நல்லா இருக்கும்ன்ற. அதே முட்டு கொடுக்காதீங்க. இல்லை, ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு போலிங்க்கு பஸ் அரேஞ்ச் பண்ண டிராஃபிக் அரேஞ்ச் துப்பு இல்லை, ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகி கிடக்கு. மதுரை மாநாட்டுக்கு போகும்போது அங்கங்கே குழி தோண்டி போட்டு வச்சுருந்தீங்க தான் நீங்கள். ரொம்ப பிளான்டாக பர்பஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. திமுகவை தோக்கடிக்கணும், தாவேக்காவை வெளில வைக்கணும் ஒரு எலெக்ஷன் நடந்துருக்கு. ரோல் கேமரா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சூப்பர். எப்படி பாத்துறீங்களா? எடி ரிசல்ட்லாம் மாசா வரப்போகுது 4ஆம் தேதி. பரவாயில்லையே, சும்மா வரலடா திமுக காரங்க எடுத்துக்கிட்டு அந்த டைலாக் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். வந்து உக்காந்தாச்சு. வணக்கம் சொல்லணும். எழுந்து போவே போறீங்க, அதுக்கு நான் வந்து உட்காந்தாச்சு. தாவேக்காரங்களுக்கு வணக்கம்லாம் சொல்லணுமா? நம்ம தான் இப்போ அடிச்சு மெஜாரிட்டியில் ஜெயிக்க போறோமே, இதுக்கப்புறம்லாம் அந்த கட்சியே இருக்காதுன்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் எந்த கட்சி? திமுக. உங்க கட்சிங்க? எங்க கட்சி பத்திரமா இருக்குங்க. யூனிஃபார்ம்ல இருந்து ஓட்டு போட்ட கட்சிங்க நாங்க. இருந்தாலும் அதை எலெக்ஷனை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. வணக்கம். வணக்கம் அனந்தஜித் அவர்களே. வணக்கம். கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு வந்திருக்கீங்க. வணக்கம் திரு பாலா அவர்களே. இப்படியே ஒரு ஓட்டை போட்டு அற்புதமாக வந்தாச்சு. ஆனால் ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நடந்து போனோம், அதனால லேட் ஆகிடுச்சு போகிறதுக்கு. மற்றபடி அதெல்லாம் டிராஃபிக்லாம் சும்மா சொல்கிறாங்க. அரசாங்கம்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அந்த மாதிரிலாம் நல்லா இல்லை. நாங்கள் வந்து போனோம், ஒரு ரேலி மாதிரி சும்மா பண்ணோம். நைட்டு ஒரு 6-7 மணிக்கு கோயம்பேட்டில் ஆரம்பித்தோம். காலைல ஒரு 6-6:30 மணி இருக்கும் கிளாம்பாக்கம் வரைக்கும் போகும்போது. சும்மா காலியாக தான் இருந்துச்சு ரோடு. நாங்கள் சும்மா பஸ்ஸை நிறுத்தி ஏறி இறங்கி சும்மா விளையாட்டுக்காக பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா பாருங்களேன். பைபாஸ் ஃபுல்லாக காரை நிப்பாட்டிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, குழந்தைங்களை வச்சுட்டு வெயிலில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரே விளையாட்டு தான் போங்க எனக்கு. இல்லை, ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு போலிங்க்கு பஸ் அரேஞ்ச் பண்ண டிராஃபிக் அரேஞ்ச் பண்ண துப்பு இல்லை, ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகி கிடக்கு. ஓட்டு போட ஆசையா ஊருக்கு போட 3/4 பேர் யூ டர்ன் எடுத்துருவாங்க செங்கல்பட்டுல. இந்த லட்சத்தில் வச்சுட்டு இருக்க கவர்மெண்ட். சரி, பஸ்ஸே விடல, இப்போ டிராஃபிக் ஜாம் எப்படி ஆச்சு? எதனால டிராஃபிக் ஜாம் ஆச்சு? பஸ்ஸே இல்லை. 2 கண்டெய்னரை படுக்க வச்சிருக்காங்க செங்கல்பட்டு தாண்டி. சும்மா அந்த படத்துல வர மாதிரிலாம் பேசாதீங்க அனஞ்சித் அவர்கள். ஏங்க நீங்க நான் கேட்கறது எப்பயுமே ஒத்துக்க மாட்டீங்கல்ல. மதுரை மாநாட்டுக்கு போகும்போது அங்கங்க குழி தோண்டி போட்டு வச்சிருந்தீங்க தான் நீங்க. அண்ணன் பறந்தூர் போறாருன்னு ரோடு போட்டு பேரிகேட் நோண்டி போட்டு வச்சிருந்தவங்க தானே. பெரம்பூர் வந்தப்ப கூட தான் வந்துட்டு அன்னைக்கு ஓட்ட போட்டு வச்சிருந்தீங்க. காலி பஸ் எல்லாம் ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருந்தீங்க. சும்மா நினைக்கிறீங்க நீங்க. சும்மா வரலாம் திமுக இந்த இடத்துக்கு. இந்த டைலாக் நான் எடுத்துக்கிறேன்.
வந்தோமோ இல்லையோ மேட்டர் கிடையாது, வந்துட்டோம்ல நாங்கள். எங்கங்க வந்தீங்க? எலெக்ஷன் இப்போ நீ பார்க்க உங்களுக்கு கட்சியில் பிஎல்ஓ அவங்களாம் இருப்பாங்கல்ல. பிஎல்ஏ பிஓலாம் ஓரம் இங்க எனக்கு ஐஎஸ்லேருந்தே ஃபோன் வந்துடுச்சு, நீங்கள் வாங்க பேசுவோம். ஐஎஸ்னா காவல்துறையோட உளவு பிரிவு. ஓ, உளவுத்துறை ரிப்போர்ட்ல வந்திருக்கீங்க நீங்க. என்ன சொல்லுது உளவுத்துறை ரிப்போர்ட்? சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. பின்ன திமுக ரிப்போர்ட் எடுத்துட்டு அங்க மேல கொடுக்காம கொண்டு வந்து எங்க கிட்ட தாவேக்களை பாஸ் பண்ணுப்பான்னு சொல்றாங்கன்னா அப்புறம் வேற என்ன இருக்க முடியும்? என்ன பேச்சு இதெல்லாம்? ஏதாவது ஒரு மனசாட்சியோட பேசுவீங்களா நீங்க? உங்களுக்கு ஆசை இருக்கலாங்க, உங்களுக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம், ஜெயிக்கணும் என்ற ஆசை, அந்த வெறி, உத்வேகம் எல்லாம் இருக்கலாம். நடக்கணும். ஓட்டு விழுந்திருக்குது வரலாறு காணாத அளவுக்கு. எதுக்கு வரலாறு காணாத அளவுக்கு? எதுக்கு? 84.6%. 85 தாண்டிடுச்சு. தாண்டிச்சா? நான் 8 மணி நிலவரம் பார்த்தேன் கடைசியா. இல்ல 85 தாண்டியாச்சு. 85 தாண்டி. we have touched the 85 mark for the first ever time. பாத்தீங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி பிடிச்சிருந்தா மட்டும்தான். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கங்க, சோட்டு போட சும்மா வரலடா தாவேக்காரன் எவனும் கஷ்டப்பட்டு யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கான். ஆமா, அது என்ன இது என்ன கேட்கணும்னு நினைச்சேன் நான். அது என்ன முன்னாடிலாம் ஒரு கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட போறேன்றது சொல்லவே கூடாதுன்னு வச்சிருக்குது. நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டேன்ப்பா. வீட்டிலேயே ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தங்க கேட்டால் சொல்ல மாட்டாங்க யாருமே. அப்படிப்பட்ட இடத்துல இது என்ன புது பழக்கம்? இந்த சினிமா நடிகருங்க, முன்னணி நடிகருங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இதில் அதாவது சீரியலில் நடிக்கிறவங்க, அவ்வளோ சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்க, யூடியூபருங்க, இன்ஃப்ளூயன்சருங்க, கண்டென்ட் கிரியேட்டருங்க, 2000 ஃபாலோவர்லேருந்து 2 மில்லியன் ஃபாலோவர் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போகிறாங்க. அது என்ன ட்ரெஸ்ஸுக்கு வரும்னா எனக்கு புரியவே இல்லை. ஒரு ப்ரௌன் பேண்ட் போடுறாங்க, வெள்ளை சட்டை போட்டுறாங்க. என்னது அது ஆக்சுவலாக? எதுக்கு அப்படி போட்டு போகிறாங்க? என்ன அது ஸ்கூல் மார்ச் பாஸ்ட் போகிறாங்களா? சரி, அவங்க எங்கே போகிறாங்க? அதே ட்ரெஸ்ஸை திரு அண்ணாமலை அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் போட்டு வந்தாங்க. அதையும் பார்த்தீங்களா? அது என்னது? இது ஒன்றும் இல்லைங்க, தாவேக்காக தான் வாக்கு செலுத்த போகிறோம், இது வந்து ஒரு மூமெண்ட், மக்கள் மூமெண்ட் அப்படின்றத காட்டுறதுக்காக நாங்கள் எல்லாரும் அதை வந்து ஒரு தன்னிச்சையாக நாங்களாக எடுத்து செஞ்சோம். ஏன்னா பல இடங்கள்ல வந்து எங்க அண்ணா அந்த ட்ரெஸ் கோட் தான் ஃபாலோ பண்ணுவாரு. நாங்க இது ட்ரெஸ் கார்டை நாங்க எடுத்துட்டு பண்ணோம். இதுதான் விஷயம். அந்த பிரவுன் பேண்ட் ஒயிட் ஷர்ட்னா இதுதானா? எனக்கு அது தெரியவே தெரியாது. அது தெரியாம எதுக்கு முதல்வர் போட்டாருன்னு கேட்டா அதை நார்மலைஸ் பண்றாரு அவரு. நார்மலைஸ் அப்படிலாம் கிடையாது. நார்மலா நீங்க ஓபன் பண்ணா என்ன சட்டை இருக்கு, ஒயிட் சட்டை இருக்கு, சரி போடுவோம். ஒரு பேண்ட் அயர்ன் பண்ணி வந்துருக்கு. என்னோட நினைவு சரியா இருந்தா ஒரு 35-40 வருஷமா அரசியல் இருக்கிறாரு. கடைசியா அவர் எப்போ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இல்ல இந்த மாதிரி பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டை தவிர வேற எதை போட்டு நீங்க பாத்தீங்க? இந்த ட்ராக் சூட் வாக்கிங் ட்ரெஸ் எல்லாம் விட்டுருங்க. இந்த 2 தவிர ப்ரொஃபஷனலா ஃபார்மல் ட்ரெஸ் கூட வேற போட்டு எப்ப பாத்தீங்க? தான் பார்த்தேன். எதுக்குன்னு கேட்டீங்களா? அதான் கையில கிடைச்சது போட்டாங்கன்னு சொல்லி விஷயம் வந்து செய்தி வந்துச்சு எனக்கு. ஓகே, அப்படிதான் முதல்ல இருக்கே பாவம் கையில கிடைக்கிறது போட்டோ. அண்ணாமலையும் அதே மாதிரி தான் வந்தாருன்னு சொல்லி நார்மலைஸ் பண்றாங்களாமா. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குது அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணிடுவோம், எல்லாரும் தான் போடுறோம். இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவோமா நம்ம வந்து, ஐயோ இந்த காக்கி சட்டை காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டா அது வந்து பாஜகவா திமுகவான்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவோமா. அண்ணாமலைக்கு என்ன காரணம்? இவர் வந்து நார்மலைஸ் பண்ணாருன்னு நீங்க சொல்றீங்க. அவருக்கும் கையில கிடைச்சது நம்ம சொல்லுங்க, கேட்டுக்கிடுவோம். அண்ணாமலை ஒரு வேளை வந்து அண்ணாமலைக்கு வந்து வேற காரணம் இருக்கலாம், நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ வந்து ஒரு காக்கி பேண்ட் காக்கி சட்டைல இருந்தவரு இப்போ கூட இங்க டிராபிக் போலீஸ் யூனிஃபார்ம் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை தான். இல்ல ஒருவேளை வந்து பாஜகல இருக்கிற ஒரு அதிருப்தியை வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்து காட்டுறாரோ வெளியே இருக்கலாம். இல்ல திரும்ப போலீஸ்ல கூட ஜாயின் பண்ணலாம். ஆனா போற போக்குல போலீஸ் எல்லாம் போய் திட்டி இருக்கீங்க. திமுக காரங்க போலீஸ் திட்டினது பாத்தீங்களா? எதுக்கு காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க? டிராபிக் போலீஸ் கிட்ட போய் சண்டை. யாரும் பேச மாட்டாங்க. சரி, கரூர்ல அப்புறம் ஒரு போலீஸ் பாதுகாப்புல இருந்தவரை பிடிச்சி விசில் ரோப்ல இருந்து விசில் எடுத்து தூக்கி போட்டது என்ன கதை? ஏங்க இவ ஒரு பெரம்பூர் தொகுதியில ஒரு இவரு ஆர்மிக்காரர் ஒருத்தர் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துருக்குது, நவகத்துக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், டக்குன்னு ஆர்மிக்காரர் விசில் எடுத்து அடிச்சிட்டாரு. ஏய் பிரச்சாரம் டைம் நின்று போச்சு, இப்போ 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு, நாளைக்கு 6 மணிக்கு தான் க்ளோஸ் க்ளோஸ். சரி, நான் ஒன்று கேட்குறவங்கள, அப்போ நேற்று ஃபுல்லாக வெயில் அடிச்சுது, நேற்று ஃபுல்லாக வெயில் அடிச்சுது, பிரச்சாரம்னு சொல்லிட்டு வெயிலுக்கு கொடை போட வேண்டியது தானே? அது மரத்து ஃபுல்லாக இலையா இருக்கு, 2 இலையா, அதெல்லாம் மூட வேண்டியது தானே? எதை மூட முடியுமா? அது எனக்கு புரியவே இல்லை. அப்ப இந்த விசில் மட்டும் இதுவும் நல்ல விளையாட்டு சாமான் தான். மிலிட்டரி போலீஸ் கிட்ட தூய்மை பணியாளர் கிட்ட கூர்க்கா கிட்ட இருக்கிற பொருள் தான் போய் புடுங்குவீங்களா? பிடிக்கல, எங்களுக்கு இந்த சத்தமே பிடிக்கல, விசில் சத்தமே பிடிக்கல, வீட்டுல குக்கரை உடைக்கணும் போல இருக்கு, எல்லாமே பண்ணணும் போல, சத்தம் பிடிக்கல, என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், அடுத்த 5 வருஷம் வீட்டுல தான் இருக்க போறீங்க, நிம்மதியா உட்காந்து இந்த மியூசிக்கை பழகிக்கங்கன்ற. இந்த மவுத்தார்கன்லாம் வாசிக்கிற வந்து விசில்ல ஒரு டியூன் போட கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ கூட அந்த 5 வருஷம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பசங்க பேரனுங்கெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி உட்காந்துட்டு விசில் வச்சு விளாடுறாடி, வேற எதையாவது விளாட்றா, ஏன்டா அதை வச்சு விளாட்ற போல, வேற உண்மையே இல்லையாடா உனக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு ப்ரெஷர் ஆயிடும். நானே சொல்கிறேன், நீங்களே பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நார்மலைஸ் ஆகும். ஏன்னா எங்களோட வெள்ளை சட்டை காக்கி பண்ண நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா, விசிலையும் நார்மலைஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ நான் நிஜமாக கேட்குறேன் ஒரு கேள்வி, இந்த 85% என்ன இது எப்படி வந்திருக்கு? நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா எஸ்ஐஆர்னால தான் வந்திருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் உண்மை.
85% வந்தது காரணம் என்னன்னா 8%, அதாவது 73 லட்சம் ஓட்டு வந்து எஸ்ஐஆரில் போச்சு. அந்த 73 லட்சம் என்னன்னா இன்ஆக்டிவ் ஓட்ஸ், அவங்கலாம் வந்துட்டு ஓட்டு போடாதவங்க, அவங்கலாம் வந்து இறந்து போனவங்க, அவங்கள வந்து ஓட்டு இதில் லிஸ்ட்லேருந்து எடுக்காமல் இருக்குது. அப்போ வந்துட்டு 100 பேர் இருக்கிறாங்க. அந்த 100 பேரில் வந்துட்டு 100 பேருமே ஆக்டிவ் ஓட்டர்ஸ்னால் அது வேறு. ஆனால் அதில் வந்து ஒரு எவ்வளோ 8%, ஒரு 30 பேர் வச்சுக்கோமே, 30 பேர் வந்து இன்ஆக்டிவ் ஓட்டராக. அப்போ 70% தான் வந்துச்சு, 70% தான் வந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்துக்கிறோம். இப்போ அந்த 30 பேர் தூக்கியாச்சு, இருக்கிறதே 70 பேர் தான். 70 பேரும் ஆக்டிவ் ஓட்டர்ஸ். அதுலேருந்து 60 பேர் போடும்போது பர்சன்டேஜ் அதிகமாக தான் காட்டும். இதுதான் தியரி, எஸ்ஐஆர் தியரி. இந்த தியரிக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? நல்ல தியரி. ஆக்சுவலி முதல் விஷயம் வந்து எஸ்ஐஆர் வந்து முதல் மொட்டையாக தமிழ்நாட்டில் நடக்கல. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒத்துக்கிறேன். எஸ்ஐஆர் வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ். கடைசியாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2004 to 2009 பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த எஸ்ஐஆர் டூப்ளிகேட் ஓட்ஸ் எல்லாம் நீக்கின போது கூட 2009 2011 இந்த அளவு பெரிய ஓட்டர் டர்ன் அவுட் இல்லை. வாஸ்தவமா? ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி தமிழகம் 1952 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுலேருந்து இன்றைக்கி 2024 26க்கு முன்னாடி வந்து பார்லிமெண்ட் தேர்தல் வரைக்கும் எப்பயுமே 50% போல். இதுக்கு நடுவில் நம்ம சென்சஸ் எடுத்திருக்கோம், டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்கிறோம், எஸ்ஐஆரும் பண்ணியிருக்கிறோம். எப்பயுமே இந்த அளவு பெரிய ஓட்டர் டர்ன் அவுட் இல்லை. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம வந்து தமிழகத்தில் 2021 தேர்தல் கணக்குப்படி 6,40,00,000 வாக்காளர்கள். ஆமாம். அந்த 6,40,00,000 வாக்காளர்கள் 73% தான் சம்வேர் அரௌண்ட் ஒரு 4.5 கோடி வாக்காளர்கள் சரி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 4.5 கோடி வாக்காளர்களில் போகஸ் ஓட்ஸ் உண்டு. அந்த 4.5 கோடி ரியல் வாக்காளர்கள் கிடையாது. இல்லாதவங்க ஓட்டு எடுத்து போட்டது, இறந்தவங்களோட ஓட்டு எடுத்து போட்டது, இருக்கிறவங்களுடைய ஓட்டை பிடுங்கி போட்டதெல்லாம் சேர்த்து தான் அந்த 4.5 கோடி. அதில் சும்மா ஒரு 30 லட்சத்தை ஒதுக்கிடு. ஸோ ஒரு 4,20,00,000 வாக்காளர்கள் தான் என்னோட அசம்ஷனுக்கு நான் வைக்கிறேன். தட் கேன் பி ஈவன் 4 crore ஆர் 4.35 crore இருக்கலாம். ஆனால் நான் ஒரு அசம்ஷனுக்கு 4.20. ஏன்னா 420ன்றது வந்து அன்னைக்கு ஆட்சியாளர்கள் ஆட்சி பிடிச்சவங்களுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நான் 420 அந்த இடத்துல இல்லைங்க 4,20,00,000 தான் சொல்கிறேன். அதெல்லாம் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். சொல்லுங்க. இப்போ வந்து என்ன ஆகுது, அதுக்கப்புறம் நீங்கள் 74 லட்சம் வாக்காளர்களை நீக்கி 6,40,00,000 5.25 கோடியாக வந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? இது தப்பு. நீக்கப்பட்டது 1 கோடி வாக்காளர்கள். இதில் 25 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக ஆட் ஆனவங்க. ஓகே. இந்த 4.5 வருஷம் கேப்பில் ஒரு 25 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக வந்திருப்பாங்க. இப்போ சில பேர் வந்து வயதுக்கு முன்னாடியே வந்தவங்க 35-36 வயசில் இருக்கவங்க கூட ஓட்டு இல்லாமல் இருந்திருக்கும் 21 தேர்தலில். அதை தவிர 18 வயசுக்கு வந்தவங்க ஓட்டு பெறக்கூடியவங்க. அப்போ இப்போ வந்து 2023-24 கடைசியில் 18 வயசு ஆனவன் இன்னைக்கு 20 வயசாக இருப்பான், அவன் ஓட்டு வாங்கினவங்க. இந்த நம்பர்லாம் சேர்ந்து ஒரு 25 லட்சம் அசம் பண்ணும். this could even be more than that. சரி. அப்போ என்னோட அசம்ஷன் என்னன்னா 1 கோடி வாக்காளர்கள் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஃபேக் ஓட்ஸ் 1 கோடி எடுத்துக்கப்பட்டிருக்கு. மேக் சென்ஸ்? சரி. இப்போ அந்த 1 கோடி நீக்கி பார்த்தீங்கன்னா 5,40,00,000 புதுசாக வந்திருக்கக்கூடிய 25-30 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தீங்கன்னா 5,70,00,000 வாக்காளர்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தோடைய எலக்டோரல் ரோல். சரி. இந்த எலக்டோரல் ரோலில் தான் 85% வாக்கு போலாயிட்டு வி ஆர் சம்வேர் அரௌண்ட் 4,86 lakhs ஓட்ஸ் வந்து போலாயிருக்கு. இப்போ இந்த அசம்ஷன், இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நாட் அ லாங் அசம்ஷன் எனிமோர், ஒரு 4.25 கோடியிலேருந்து ஒரு 480 வந்திருக்குன்னா திஸ் இஸ் சம்வேர் 50 to 60 lakh ஓட்ஸ் போல்ட் மோர். 2021 தேர்தலை கம்பேர் பண்ணும்போது 50-60 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக உள்ளே வந்திருக்கிறாங்க. பாயிண்ட் 1. இந்த வாக்காளர்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டு போடாதவங்களோ இல்லை புதுசாக ஓட்டு போட வந்தவங்களோ, அப்போ இது யார் ஓட்டுன்னு உங்கள் அசம்ஷன் சொல்வீங்க? நஞ்சாங்குஞ்சா எங்கள் ஓட்டுன்னு தான் சொல்வீங்க. எப்படி? அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 1. ரெண்டாவது, எல்லா கட்சிகள்லையுமே ஏற்கனவே வாக்கு செலுத்திட்டு இருந்த ஸ்வீப் ஓட்டர்ஸ், ஸ்விங் ஓட்டர்ஸ், நடுநிலை வாக்காளர்கள் தாவேகா பக்கம் எவ்வளோ பர்சன்டேஜ் திரும்பி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். 3வது, மற்ற கட்சிகளுடைய ஓட் பர்சன்டேஜ்லேருந்து எவ்வளோ திரும்பி இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுவும் இது எல்லாத்தையும் தாண்டி கோர் ஓட்ஸில் எங்கெங்கே கை வச்சிருக்கிறோன்னு பார்க்கணும். கோர் ஓட்ஸும் உடஞ்சிருக்கு. அதிமுக, திமுக, நாம் தமிழர் போன்றவங்களுக்கு கோர் ஓட்ஸ்னு ஒன்று இருந்திருக்கும்ல, அந்த கோர் ஓட்ஸ்குள்ளேயும் ஒரு பர்சன்டேஜ் போய் தாவேகா கிளைம் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆமாம், அந்த பிள்ளைங்களாம் விட்டுறீங்களே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவங்க. இப்போ நிஜமாவே காலங்காலமாக திமுக ஓட்டு போட்டிருப்பான். அவன் இந்த வாட்டி அவன் குடும்பத்தில் ஒரு துயரம் நடந்திருக்கும். அவன் வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லை குழந்தைங்க கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பெண் குழந்தை பாலியல் வல்லுறவு ஆளாக இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்டையோ ஒரு சமூக அவலத்தையோ பார்த்து நிஜமாவே கொந்தளிச்ச ஒருத்தச்சி நான் பரம்பரை உனக்கு ஓட்டு போட்டு நான் மாறுறேன்னு சொன்ன எவ்வளோ பேர் வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்போ இந்த கோர் ஓட்ஸ் உடஞ்சதும் கணக்கில் உண்டு. இது எல்லாம் சேர்ந்து தான் போலாயிருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கள், எஸ்ஐஆர் காரணமாக இந்த இடத்துல தாவேக்கான்ற ஒரு புது சக்தி, விஜய் சார்னு ஒரு நம்ம வீட்டு பையன் வந்திருக்கிறான், அவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பான்ற நம்பிக்கையில் வந்து போலான ஓட்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் தப்பி தவறி ஒரு 10-15 லட்சம் ஓட்டு போலாகலை. 5 கோடியிலேருந்து போலாக இருக்க வேண்டிய ஓட்டில் ஒரு 15 லட்சம் ஓட்டு போலாகலை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். சென்னையில் இருந்து மட்டும் சற்றொப்ப 8 லட்சம் பேர் கிளம்பியிருக்காங்க.
போனவங்க எல்லாரும் போய் சேர்ந்தவங்கலாம் நேரத்துக்கு ஓட்டு போட முடிஞ்சுதா, எவ்வளோ டயர்டில் போனாங்கன்னு தெரியல. நைட்டு 7 மணி 8 மணிலேருந்து நின்று காலைல 4 மணி வரைக்கும் நின்று வெறுப்பில் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிளாம்பாக்கத்தில். வெளியில் வந்தாலும் பஸ்ஸு போகிறதுக்கு டிராஃபிக்கில் வழி இல்லை. அப்படியா நடந்துச்சா? நிஜமா லேட்டாக போனாங்களா? நான் ஒரு வீடியோ உங்ககிட்ட தருவேன், அந்த வீடியோ போடுவீங்களா? அந்த வீடியோவில் உங்களை மாதிரியே ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? நான் தூங்கிட்டேன், பஸ் எடுத்துட்டாங்க, இறங்க போகிறோம்னு நினச்சா நான் இப்போ தான் கிளாம்பாக்கத்தில் இருக்கேன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. அப்படிலாம் பேசுகிறாங்க? ஆமாம், நீங்கள் தான் அது. ஒன்று என்னங்க, 7 மணிக்கு இறங்க வேண்டியது திருச்சியில். நான் சாயங்காலம் 7 மணிக்கு பண்ணீங்களா? 2:30 மணிக்கு மதியம் போய் சேர்ந்துட்டேன். பரவாயில்லையா, சீக்கிரம் தானே. இப்போ என் பஸ்லேயே வந்து அது வந்து மதுரை வரைக்கும் போகிற பஸ், மதுரையே தூத்துக்குடி வரைக்கும் போகிற பஸ். பாருங்க, மதுரைக்கான ஒரு 4:30 மணிக்கு போய் இறங்கியிருப்பான். என் பக்கத்து பர்த்லேயே கூட படுத்திருந்தவர். அவன் வந்து வீட்டுக்கு போய் ஒரு பல்லு தேய்ச்சி மோங்கிச்சு கூட டைம் கிடையாது, டைம் கிடையாது, நேராக பூத் ஸ்லிப் எடுத்துட்டு போகணும். இது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்கிற 20 வயசு பிள்ளைங்க, படிக்க வந்த காலேஜ் பிள்ளைங்க, 22 வயசு பிள்ளைங்க, வேலை பார்க்க வந்த பிள்ளைங்க எல்லாம் கிளம்பியிருக்காங்க. எத்தனை பொம்பளை குழந்தைங்க பஸ்ஸில் இடுக்கத்தில் நின்றுக்கிட்டு அதை வீடியோ எடுத்து நான் வந்துகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சிரமம். அவங்கள யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் எவ்வளோ பாதிச்சிருக்கும். இவ்வளோத்தையும் தாண்டி ஓட்டு போட போயிருக்காங்க. நீங்க மதுரைக்கு திருச்சிக்கு 1:30 மணி 2:30 மணி சொல்றீங்க, மதுரை 4:30 மணின்னு வச்சுக்கலாம். தூத்துக்குடி போலிங் முடிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி வேற ஊருக்கு போறாங்க, கொஞ்சம் லாங்கா, ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த பக்கம் தேனி, இல்ல கன்னியாகுமரி, கோயம்புத்தூர்லாம் ஜஸ்ட் மிஸ்ட். இதுல வெறுத்து போய் திரும்ப ரிட்டர்ன் யூட்டர்ன்ல ஒரு 1/3 ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. செங்கல்பட்டு கிட்ட வரைக்கும் பார்த்து நானே யோசிச்சேன். நானே வந்து 6:30 மணிக்கு கிளம்பாக்குன்னப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் எனக்கு இவங்க கூட்டு போய் விடுவாங்கன்னு எனக்கு தெரில. 6:30 மணிக்கு நான் வந்து கிளம்பாக்கத்தில் இருக்கிறேன். செங்கல்பட்டு போகும்போது 8:30 மணி, 9 மணி செங்கல்பட்டு, கிளம்பாக்கம் டு செங்கல்பட்டு. நான் என்ன நினச்சேன், திருப்பிட்டா இங்கே 3/4 மணி நேரம் ஓயமாரில் என் வீடு போயிடலாம் நானே நினச்சேன். பட் வேறு வழியில் சரி போவோம், எப்படியாவது போய் போட ட்ரையாவது பண்ணுவோம்னு நினச்சேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணவும் நிறைய பேர் இருப்பாங்க. ஹேட்ஸ் ஆஃப். இந்த அளவுக்கு நீங்கள் பிரயத்தனம் எடுத்துக்கிட்டதுக்கு உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். இதுதாங்க சொல்றது, சும்மா வரலடா தாவேக்காரன், நீங்க பண்ண எல்லா தடுப்பையும் தாண்டி வந்து ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லுங்க. ஒரு கேப் டிரைவர் அண்ணாட்ட பேசிட்டு வரேன். இப்போ வந்து இதுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் இறக்கி விட்டார் ஆஃபீஸில் ஒருத்தர். அவர்கிட்ட கேட்குறேன், அவர் சொல்றாரு, தம்பி கோயம்பேடுல நான் 20-25 வருஷமா வண்டி ஓட்டுறேன் தம்பி, இப்படி ஒரு டிராஃபிக்கை நான் பார்த்ததே கிடையாது. ஆர்டிஃபிஷியல்ங்க ஐயா, ரொம்ப பிளான்டாக பர்பஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒன்றே கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் காபந்து அரசாங்கமாச்சு, கேர்டேக்கர் கவர்மெண்ட் ஆச்சு, ஏன் அவங்கள குறை சொல்கிறீங்கன்றாங்க. இதே கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான் கொளத்தூரில் பிரச்சனை வந்தது, பிரச்சாரம் பண்ணும்போது காலி பஸ்ஸுகளை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்போ இதே கேர்டேக்கர் கவர்மெண்ட் தானே. எலெக்ஷன் கமிஷன் போலீஸை பார்க்கும், ரெவன்யூ பார்க்கும். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வேலை செய்யுதுன்னு என்ன பண்ணுறது? நைட்டு ஓட்டு காசு கொடுத்தாங்களே, இல்லை கரண்ட் கட் பண்ணி தானே கொடுத்தாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருந்தது இபி. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் யாரோ சில புல்லுருவிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு, பழைய ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவோ இல்லை வாங்கின காசுக்கு விசுவாசமாக வேலை பார்த்தா வேறு எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் தான், சரி பண்ண வேண்டியது, இதெல்லாம் தொடக்கணும். இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து இப்படிலாம் கிளம்பி போனதே இல்லை ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா அந்த கேப் டிரைவரை நான் சொல்கிறாரு. நிறைய பேர்கிட்ட பேசும்போது எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த டிராஃபிக்கை விட்டு எனக்கு ஓடி போய் வீட்டில் உட்காந்துடலாம் போல இருந்துச்சு, எனக்கு முடியவே இல்லை நான் அந்த டிராஃபிக், நான் இப்படி பார்த்து வருத்தம் இருக்குது. ஆனால் ஒரு குஷிலையும் சொல்கிறாரு அவர், இவ்வளோ பேர் கிளம்பி போகிறானுங்க பாருப்பா, இந்த காலேஜ் பசங்கள்லாம் தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு போவானுங்க. நீங்கள் அது காலேஜ் பசங்க நார்மலைஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலிஸ் குழந்தைகளை வச்சுக்கிட்டு எல்லா இன்கன்வீனியன்ஸையும் தாண்டி போய் ஓட்டு போட்ட எவ்வளோ வைஃப், 2 குழந்தைங்க, 4 பேர் கிளம்புறாங்க. எதுக்குமா போறீங்க இப்போ அப்படின்னா, தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு எதுக்கு போறீங்களா அப்படின்னா, ஓட்டு போட போகிறோம். நீங்கள் தான் போன வருஷம் நான் போனதே இல்லையே, 2024 எலெக்ஷனுக்கு போகல, 21 எலெக்ஷனுக்கு போகல, ஊருக்கே போக மாட்டீங்க, எதுக்கு இப்போ போகிறீங்கன்னா இப்போ போகிறோம் நாங்கன்றாங்க. என்னடா எதுக்குடா கிளம்புறீங்க எல்லாரும் இப்போ அப்படின்னா, 20-21 வயசு பையன், 22 வயசு பையன், காலேஜ் விட்டு நவர மாட்டானுங்க, ஹாஸ்டல்லே இருப்பானுங்க. ஓடா ஊருக்கு நடா போய்க்கலாடா, எலெக்ஷனா அது என்னது, ஒன்று இவங்களுக்கு பொண்ணு இல்லை அவங்களுக்கு போடணும், இதை போய் போட்டு என்ன மாறிட போகுது. துபாயில் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களும் அப்படி தான். நம்ம இங்கேருந்து 20-25,000 ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு அங்கே போய் 25,000க்கு திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட் போய் என்ன மாறிட போகுதுன்ற ஒரு எண்ணத்திலே தான் இருந்தானுங்க. சரி, அது ஓகேன்னு விட்டுறலாம். இப்போ என்னத்தை நினைச்சானுங்க, இப்போ என்ன மாறும்னு எதிர்பார்த்தானுங்க, இப்போ எதுக்கு கிளம்பி வந்தாங்க நானும் நேற்றுலேருந்து யோசிச்சுக்கிட்டே. இதை மாதிரி திமுக காரங்கிட்ட கேட்டு பாருங்களேன், எஸ்ஐஆர் தான் காரணம், வேற யாருங்க சொல்ல போறீங்க, எஸ்ஐஆர் தான் காரணம் முட்டு கொடுப்பாங்க. இதுக்கு எஸ்ஐஆர் வந்து இதுக்கு அவ்வளோலாம் நாங்கள் ஒன்றும் முட்டலாம் கிடையாது. எஸ்ஐஆர் வந்து வந்த பர்சன்டேஜுக்கு சொன்னோம். இப்போ இந்த கிளம்பி வரவனுங்க எதுக்கு கிளம்பி வந்தானுங்க? இல்லை, எஸ்ஐஆர் நமக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு, அதுக்கு பெருமைப்பட்டு ஓட்டு போட வந்தேன்னு சொல்லுவாங்கன்ற திமுக காரன். சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க, நிஜமா எதுக்கு தான் கிளம்பி வந்தாங்க இவங்க? இல்லைங்க, நிஜமாவே ஒரு மாற்றத்துக்கு பார்க்குறாங்கங்க. இது எலெக்ஷன்ற தாண்டி ஒரு நம்பிக்கைங்க. இந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து நாட்டு மேலேயும் மக்கள் மேலேயும் அக்கறை இருக்குது. இதுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்காத ஒரு விஷயம். இங்கே வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அக்கறை இல்லை அப்படிலாம் ஒரு நரேஷன் செட் பண்ணாங்களா, அப்படி இல்லை. எவ்ரிபடி ஆர் கன்சர்ன்ட் அபவுட் அவர் பீப்புள். இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாடு நம்பர் 1 இருக்கணும், ஒரு நல்ல கவர்மெண்ட் வரணுன்றது எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஆசை.
ஆனால் இங்கே இருக்கிற இந்த கேடுகட்ட பாலிட்டிஷியன்ஸை பார்த்து ச்சே இவனுக்கு ஓட்டு போகிறதுக்கான அவ்வளோ கஷ்டப்படணும்னு போகிறது இருக்குல்ல. ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் பூத் இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட அந்த 10 நிமிஷத்தை போய் வெயிலில் நின்று போட்டுன்னு யோசிக்கிற நிலமையில 10 மணி நேரம் தள்ளி ஊர் இருக்கிற ஒருத்தன் அதுக்காக கிளம்பி போகிறது இருக்குல்ல, இதுதான் சேஞ்சுங்க. இந்த சேஞ்சை மக்கள் காமிக்கிறாங்கன்னா இது ஒரு ரெசிப்ரோகேட்டிவ் சேஞ்ச் தான். ஒரு நல்ல தலைவன் வரும்போது மக்கள் அவரை ரிசீவ் பண்ணுறதும், மக்கள் இவ்வளோ கமிட்டடாக இருக்கும்போது நல்ல தலைவர் இன்னும் இன்ஸ்பயர் ஆகிறதும், இதுதான் ஜனநாயகத்தில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். நல்ல தலைவர் போன எலெக்ஷன்ல நின்னாரு, இந்த எலெக்ஷன் மட்டும் கிடையாது. போன எலெக்ஷன் தான் நின்னோம் நாங்க, இந்த எலெக்ஷன்ல மட்டுமா நல்ல தலைவர் நிக்கிறோம்? இப்ப இல்லை அப்படி பார்த்தீங்கன்னாக்கா யாரை தோக்கடிக்கணுமோ அதுக்காக ஓட்டு போட வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சில நேரத்தில் வந்து யாரை ஜெயிக்க வைக்கணும்னு எலெக்ஷன் நடக்கும், சில நேரத்தில் யாரை தோக்கடிக்கணும்னு எலெக்ஷன் நடக்கும். இதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் திமுகவை தோக்கடிக்கணும், தாவேக்காவை வெளில வைக்கணும் ஒரு எலெக்ஷன் நடந்திருக்காரு. ரெண்டும் நடக்குது பண்றீங்க. ரெண்டும் நடக்குது. அதுதான் இவ்வளோ பெரிய ஒரு அக்யூமுலேட்டட் எஃபெக்ட். அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச ஒரு சக்தியாக ஒரு செயல்பாடாக இது நம்ம பார்க்கணும். இது எவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்த கட்சியெல்லாம் விட்டுருவோம், இந்த கட்சிக்காக வந்தாங்க அந்த கட்சிக்காக வந்தாங்கன்றதெல்லாம் விட, இன்னைக்கு வந்து ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவன் என் ஓட்டு என் உரிமை அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயன்றதை ரியலைஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. சீரியஸ்லி சில பேர் ரியலைஸ் பண்ணுவாங்க, இந்த லா படிக்கிற பசங்க அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. மற்றபடி இந்த இன்ஜினியரிங் பசங்களோ ஆர்ட்ஸ் பசங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நிறைய பேருக்கு, எல்லாரையும் சொல்லலை, பட் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த அரசியல் பற்றி ஒரு தாட் ப்ராசஸ் வரத்துக்கே ஆமாம் என்ன நடக்குது சுற்றி, யார் எம்எல்ஏ, என்ன நடக்குது, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு மேபி ஒரு 25 வயசு 26 வயசுக்கு மேலே சில பேருக்கு வரும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு 30 மேலே வரும். எல்லாருக்கும் 40க்கு மேலே தான் வரும். ஓ இவர் தான் எம்எல்ஏவா, இந்த 3 கட்சி தான் நிற்கிதா, இதுதான் இவங்களுடைய இதுவான்னு அதை தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் காட்டவே. ஆனால் இந்த தடவை பார்த்தோம்னா அவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறானுங்க, படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு விட பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எனக்கு என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது அடுத்த அது ஒரு பெரிய பயம், அது பெரிய பயம். ஸோ இப்போ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு நாட்டுக்கு ஆக்சுவலாக. இது என்னன்னா வந்து இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து இதை கிரியேட் பண்ணது வந்து தாவேக்காக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா வந்து பாலிடிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாமல் இருந்த ஒரு பெரிய கும்பல் தான் நம்ம. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஐபிஎல் சீசன். ஆனால் நம்ம வந்து யூடியூப்ல பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. கிரிக்கெட் வீடியோ போவே மாட்டேங்குது, நானும் பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன், தினமும் பார்க்க மாட்டேங்கிறேன். இதை போட்டு நேற்று எனக்கே நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நேற்று போலிங் முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு சந்தி டிவிக்கு டிபேட்டுக்கு போகிறேன். டிபேட் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக அவர் ஹோஸ்ட் மிஸ்டர் ஹரிஹரன் சார் சொல்கிறாரு, வீடியோ ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு சொன்னார். அது அவங்களுக்கு தெரியும்ல, லைவ்லி டிஆர்பி. எனக்கு என்ன ஆச்சுன்னா, அண்ணே நீ சிஎஸ்கே மேட்ச்னே நான் சொல்கிறேன், அதை தாண்டி போய்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். இத்தனையும் அந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துட்டா போல இருக்கு. நான் வீட்டுக்கு வந்து தான் ஹைலைட்ஸ் பார்த்தேன். அப்போ என்னன்னா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் ஒன்று அரசியல் பக்கம் திரும்பி இருக்கு. இந்த அரசியல் பக்குவன்றதை விட அவங்கள யார் ஆளணுன்றதுல வந்து மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. நமக்கு அதில் ஒரு சேவே இல்லை, நம்ம எல்லாம் யுனைடடாக இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க இந்த திராவிட கட்சி. அப்போ என்ன ஆகி போயிட்டுன்னா வந்து எப்படி இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, நம்ம அப்பனுங்களும் அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனும் இவங்க யாரோ ஒருத்தருக்கு போட்டுருவாங்க, என்னோட ஒரு ஓட்டு வந்து இங்க வந்து அன்னோட்டிஸ்டா போயிடும். நான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரே கிடையாது. எனக்கு இங்க பெரிய எல்லாம் 40க்கு மேல இருக்கறவங்க நான் போறது செல்லா ஓட்டு தான் கிட்டத்தட்ட. அவங்க ஸ்ட்ரீம் லைன்டா பண்ணிட்டாங்க. என் ஓட்டெல்லாம் வந்து நோட்டா கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத அந்த ஓட்டு போடாம இருந்த ஒரு காரணம். ஆனா இன்னைக்கு யூனிஃபைட் ஆயிருக்கும் நம்ம. அப்ப இப்ப டிசைடிங் ஃபேக்டர் இந்த எலெக்ஷன்ல யாரு புதுசா வந்தாங்களோ, இது வரைக்கும் நடக்காத ஒண்ணு நடக்கணும்னா, அது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு வேணும்னா இது வரைக்கும் நீ பண்ணாத ஒண்ணு பண்ணணும். If you want something that you never had, you should be ready to do something that you never did. அது போல இன்னைக்கு உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் நடக்குது. இத்தனை வருஷம் 40-80% ஓட்ஸ் போலே ஆகல. இன்னைக்கு அந்த 80% வரணும்னா இது வரைக்கும் களத்தில் இல்லாத ஒருத்தர் வந்திருக்கும். அவ்வளவுதான் லாஜிக். ஸோ இந்த தேர்தலை முதல் களம் காணுவது யார்? இளைஞர்களை தலைமை தாங்கி வரக்கூடிய தாவேக்கா. அந்த ஒரு மாற்றத்தை அது இளைஞர்கள் மட்டும் நான் நேரோ டவுன் பண்ணல. இப்போ ஹானஸ்டா பேசுறேன், எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இன்னமும் நான் வந்து யாரோ ஒருத்தரோட ஓட்ஸை பேக் பண்றதுக்கு பேசுறேன்னு நினைக்க மாட்டீங்கல்ல. இப்பவும் சொல்றேன், தாய்மார்களும் இளைஞர்களும் ஏகோபித்த வரவேற்பு. பெரியவர்களும் ஆண்மகன்களும் நிறைய இடத்துல சொல்றாங்க, எஸ் we are ready for a change. கொடுத்து பார்க்கலாம், தப்பு இல்லை. இந்த திமுகவுக்கும் அதிமுகவும் கொடுத்துட்டோம், they were not capable of doing anything, we can give you a chance ன்னு சொல்றாங்க. சில பேர் தான் இந்த மொரட்டு முட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டா இருக்கும் அவங்களுக்குலாம் டேர்மா. இந்த மொரட்டு முட்டு ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த மொரட்டு முட்டு ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் வந்து தப்போ ரைட்டும் முட்டு கொடுப்பாங்க. 1.25 லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி தலைவருக்காக ஆதரிப்பாங்க. இந்த கட்சி வந்து கன்விக்ட்டுங்க, இந்த கட்சி மேலே இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல முட்டு கொடுப்பாங்க. பொதுமக்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. அவங்க ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்காக நம்பி தான் வராங்க. அதில் சில தலைவர்கள் நல்ல தலைவர்களை ஏற்றுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து களத்தில் நிற்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். 2 ஃபேக்டர். ஒன்று, அவங்க எதுவும் பண்ணவே முடியாது அவங்களாலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது, வந்திருக்கக்கூடிய ஆளுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அவருக்கு அதுக்கான விருப்பம் இருக்குது, மக்கள்கிட்ட காசு கொடுத்து ஊழல் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய சேஞ்சுக்கான ஹோப் தானே. நான் பார்க்குறேன் ஒரு நியூ ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ்குள்ளே நம்ம எல்லோரும் நுழைஞ்சிட்டோம் அஃபிஷியலி ஃப்ரம் எஸ்டர்டே. இது அடுத்த ஒரு 25-30 வருஷத்தை டிசைட் பண்ண போகுது. இந்த 25-30 வருஷத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நல்ல லைஃபுக்கு போயிடலாம். நல்ல லைஃப்னா நான் சொல்கிறது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லைஃப்க்கு, ஒரு ஸ்காண்டினேவியன் லைஃபுக்கு தமிழ்நாடும் போகும். நாங்களாம் என்ன பண்ணுறது? வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா இருப்போன்றேன். அதே முரட்டு முட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் நடக்காதுங்க, அது சாத்தியம் கிடையாது. அப்போனா சீக்கிரம் போயிடுங்கன்ற. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பழைய கையே மும்பை இந்தியன்ஸு அவங்களோட யார் போட்டி போட்டிருக்கிறா? சிஎஸ்கே விசில் டீம் போட்டி போட்டிருக்கு. விசில் டீம் போட்டு ஜெயிச்சிருச்சு, ஸ்மாக்கை போட்டு அடிச்சிருச்சு. இதில் ஒன்று சொல்லட்டுமா, அவங்க ஹோம் கிரவுண்டில் போய் நின்று பொலன்னு பிறந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பொழந்து வந்துருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பசங்களாம் அதை கொண்டு இதோட சேர்க்குறானுங்க. நாங்கள் எங்க இப்போ இல்லைங்க, நீங்கள் அந்த மனுஷன் எங்கள் வந்து நம்ம தான் ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். தீர்க்கதரிசி அன்னைக்கே சொன்னார் காசு கொடுப்பாங்க, வண்டி வண்டியாக கொண்டு வந்து கொட்டுவாங்கன்னு. பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, கோடைக்கு 5000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ ஓட்டுக்கு வர கண்டமணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை சொன்னாரா இல்லையா? இந்த வருஷம் கப் அடிக்க போகிறது அங்கே சிஎஸ்கே, இங்கே டிவிகே, விசில் சத்தம் தான் தெரிக்க போகுதுன்னு சொன்னாரா இல்லையா? ரெண்டுமே நடக்குதா இல்லையாங்க? அதுவும் நேற்று எக்ஸாக்ட்லி ஒரு போலிங் டேல எப்படி ஒரு ஆர்க் ரைவல்ஸ், இந்த பக்கம் தாவேக்கா திமுக போட்டு புரட்டி எடுக்குது, அங்க சிஎஸ்கே போய் எம்ஐ புரட்டி எடுக்குதுன்னா எனக்கு அதான். அதுவும் அங்க வந்து ஒன் சைடட், அங்க ஆமா எம்ஐ போட்டு இந்த அடி அடிச்சுட்டாங்க வான்கடையில வச்சு. அதுக்கு வேற இப்ப பசங்களாம் உடனே தியரியை கம்பேர் பண்ணி இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏன்ட்டு சொல்றாங்க, அப்படிதான் பாத்தீங்களா அப்படி பார்த்தேன், என்ன அப்ப போட்டு பொழந்துட்டாங்க. அதுக்கு என்னடா அப்ப அது இருக்கிற ஏன்ட்ட சொல்ற? இல்ல பாருங்க, எல்கேஜில டைலாக் வரும், அது ரொம்ப டைலாக், கரெக்டான டைலாக். நீ சொல்ற அது பேர் மும்பை இந்தியன்ஸ், சேனலுக்கு டீமுக்கு ஓனர் அம்பானி, கேப்டன் ரோஹித் சர்மா, அங்க வந்து பாண்டியாலாம் இருக்கிறாருன்னு, ஆனால் எதிரில் நிற்கிற பிளேயர் பேர் தோனிமா அப்படின்னு. அது எக்ஸாக்டாக இங்கே பொருந்தது பாருங்களேன். எதிரில் நிற்கிற கட்சி 75 வருஷ கட்சி, கூட 26 கட்சி கூட்டணி, அவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆட்சி அவங்க பக்கம் இருக்கு, அவ்வளோ காசு இருக்குது, யாரோ வந்து அவங்களுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க, ஜீவாவா தேவாவான்னு. இருந்தாலும் எதிரில் நிற்கிற பேர் தளபதி விஜய். அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது. அதுதான் நேற்று காமிச்சோம். அந்த ஒரு மனுஷன்றீங்களே, 110 8 கோடி பேர்னு பாட்டு போட்டாரு, அது அப்படியே நிக்குது பாரு. ஐபிஎல் கூட காசு கொடுப்பீங்க நீங்க? ஐபிஎல் நாங்க அப்ப எதுக்கு நீங்க அதே நாள்ல கரெக்ட்டா சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் ஏங்க எலெக்ஷன் வச்சது எலெக்ஷன் கமிஷன், ஐபிஎல் போட்டது பிசிசிஐ, சம்மதம் அதையும் தாவைக்கமான்னு சொல்றீங்களா? அப்ப எலெக்ஷன் கமிஷன் நீங்க பேசி இன்னைக்கு தேதியில வைங்க, அப்பதான் அந்த டேட் இந்த டேட் சூப்பரா செட் ஆகும்னு பேசுனீங்களா? என்ன எலெக்ஷன் கமிஷன் வச்சு பேச முடிஞ்சிருந்தா நாங்க போன வருஷமே எலெக்ஷனுக்கு சொல்லியிருப்போம். இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு மோசமான ஆட்சி சகிச்சிருக்க வேண்டாம்ல, இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்திருக்காதுல, அட்லீஸ்ட் தடுத்திருப்போம்ல இந்த ஒரு வருஷத்துல. முடிஞ்சிருந்தா நாங்க முன்னாடி வச்சிருப்போம். அதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதை தாண்டி நாங்க ஜனநாயக பூர்வமா மக்கள் சக்தியோட வென்று வரோம்னு சொல்றோம். விட்டா நேத்தாய் வேங்கடையில மேட்ச் வச்சது கூட சிஎஸ்கே கேட்டு தான் மேட்ச் வச்சாங்கன்னு சொல்லிங்க போல இருக்கு. நாங்க எப்பயுமே வந்து இந்த ஆட மாட்டாதவங்க கூட கோணம்னு சொல்ற கதை நாங்க கிடையாது. சிஎஸ்கேன்னு சொன்னாலும் சரி, டிவிகேன்னு சொன்னாலும் சரி, எப்படி போடுறியோ ஊர் ரூல்ஸ்ல ஊங்கியமா ஊர்ல வந்து அடிச்சுட்டு வரேன்னு சொன்னா மேட்ச் பண்றோம். ஒரு புது ரூல் நான் சொல்லவா? அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுன்ற ரூல் நான் சொல்லவா? டிவிகேல நின்ன ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் தேடி 234 கேண்டிடேட்டையும் விலைக்கு வாங்குறது தான் எங்கள் வேலை. அவ்வளோ காசு வச்சிருக்கீங்களா? இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இல்லை, உங்கள்கிட்ட அவ்வளோ காசு கூட இருக்கலாம். அவ்வளோ காசு உடனே அன்னைக்கு அதில் நீங்கள் இதில் காட்டியிருக்க வேண்டியதானே எலெக்ஷன் அப்போ அப்படின்பீங்க. அந்த பேச்சை விடுங்க, இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அதை விடுங்க. அதாங்க, இந்த காசுக்கு வேலை பார்க்குறவங்க விசுவாசத்துக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. எங்கள் அண்ணன் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு உங்கள் ஒப்பனாலே முடியாதுன்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தங்களா கணக்கு போட்டே இருப்போம், எந்தெந்த தொகுதியில் யார் யார் அதிகமான பெர்சன்டேஜை கிட்ட வந்தா மார்ஜினில் வந்தா அதெல்லாம் பார்த்து வச்சுடுவோம். நாங்கள் பார்த்து வச்சுட்டு அதெல்லாம் அப்படியே வந்து தம்பி இங்கே வா. இதில் ஃப்ளோவில் ஒரு தப்பு சொல்லிட்டீங்க, சொல்லவா? 234 தொகுதின்னு சொன்னீங்க, அதில் 2 தொகுதி விஜய் சார். விஜய் சாருக்கு எதிராக விஜய் சாரே வேலை பேச போறீங்களா?